யார் பார்த்த வேலையப்பா இது? அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்தியாவில் எங்க வேணா யாரை வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது. உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாரை வேணாலும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரை வேணாலும் நீங்க ஏமாத்திடலாம். ஆனால் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய புதல்வனான ஸ்டாலின் அவர்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ. அதுக்கு அடுத்தபடியாக இதோ நான் வாரேன் தனியாளா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு கப்பை நான் ஜெயிச்சிட்டேன், மாற்றுத்திறனாளிகளுடைய வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா. அவர் கோப்பையெல்லாம் வாங்கி துணை முதல்வர் அப்படிங்கிறவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார்ல, அது பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கு. நிறைய இப்போ திமுக செய்கிறது ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கிறதுனால இந்த திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி வியூக வகுப்பாளர் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கப்பா. மக்கள் அதை ட்ரோலாக மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் சீமானவர்களுக்கு எதிராக நீங்கள் செஞ்சது இருக்குல்ல, அவர் என்ன பேசினாலும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவீங்கல்ல. இப்போ அதே ஒரு நிலைமையில் திமுக வந்து நிற்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய அளவில் ட்ரோலாக மாறினது அந்த அப்பா சென்டிமெண்ட் தான். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த வீடியோவும் ரொம்ப ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதையும் விட இன்னைக்கு வேறு சில முக்கியமான விஷயங்களும் இதே அரசியல் களத்தில் நடந்திருக்கிறது. அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். இதை அவர் சொன்னது பிப்ரவரி மாதம் 2025. இதை குறித்து வைப்பதற்கு நான் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை டீபங்க் பண்ணணும். அதிமுகவாக இருக்கட்டும், இல்லாட்டி பாஜகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இல்லை டிஎன் ஃபேக்ட் செக் டீமாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் 525 இல்லாட்டி 505 அந்த வாக்குறுதிகளில் 90% நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் அரசு. இதனால தான் இனி எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இந்த பக்கமாக மாணவர்களுக்கான திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் செஞ்ச திட்டம் தான். இந்த திட்டத்தின் காரணமாக தமிழ்நாடு முன்னேறி வருகிறது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு அடுத்ததாக நிறைய பேரால் ஷேர் செய்யப்பட்டது. இங்கே ஷேர் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது யூடியூப்பில் இதே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் இந்த அப்பா அப்படிங்கிற அந்த வசனம் பேசின முதல் வீடியோ இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிருக்கான். திமுக காரங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஒரு 1 மில்லியனாவது ஓட விடுங்கப்பா. ஏன்னா சோஷியல் மீடியாவை பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதை தான் பார்க்குறாங்க. ட்விட்டர்லலாம் நிறைய பேர்லாம் கிடையாது, ரொம்ப வெகு சிலர் தான் ட்விட்டரில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய பவரை காண்பிப்பதற்காக அந்த யூடியூப்பை ஓட வைக்கிறீங்க. தயவு செஞ்சு, ஏன்னா அது ரொம்ப பெரிய அவமானம். 22,000 30,000 ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை இவ்வளோ பேர் தான் பார்ப்பீங்களா? திமுக காரங்களே அதை பார்க்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை இன்றைக்கி எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்களிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர யூடியூபர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அதற்கு நல்ல வியூஸ் வரும்படியான அட்லீஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாவது போட்டுவிடுங்க. கூகுள் ஆட்ஸ் வழியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுவிட்டு அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அது வியூஸும் கொஞ்சம் ஏறி போகும் அப்படிங்கிறது தெரியாது, உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. ஆனால் அதை செஞ்சு விடுங்கப்பா அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதை வார்த்தையாக கவனிக்கக்கூடாது, உண்மையாக நாம் அதை மனதார கொஞ்சம் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அந்த கேள்விகளுக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இது எம்.கே. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம். சங்க காலம் முதலே பெண் இனத்தை போற்றி பாதுகாத்து வந்த தமிழக வரலாற்றில் இது போன்ற கருப்பு நாட்கள் தொடர்கதையாவது மிகவும் வருத்தத்துக்குரியதும் கண்டனத்துக்குரியதும் உரியதாகும். பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்ததில்லை என எண்ணும் அளவு இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சி நடந்து வருகிறது. இந்த அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினம்தோறும் நிகழ்கின்றன. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு இப்படி சிக்கி சீரழிந்து வருவது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பு என வாய் சவடால் மட்டும் பேசினால் போதுமா? திமுக ஆட்சி நீடித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கான அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது.
இனியாவது MK ஸ்டாலின் மாடல் அரசு விழித்துக்கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமைகளுக்கான அந்த வழக்குகள் வந்ததா, செய்திகள் வந்ததான்னு கேட்டால் உண்மையிலேயே வந்திருக்குங்க. ஏகப்பட்ட வழக்குகள் வந்திருக்கு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம்ல. இன்ஸ்டாகிராம் வழியாக பழகின ஒரு சிறுமியை 7 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸாக இருக்கட்டும். இன்னும் நிறைய கேசஸ், ஒரு பள்ளியில் ஒரு ஓவிய ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போக்சோவில் தான் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகளும் பல வழக்குகளையும் நம்ம அன்றாடம் சந்தித்து வருகிறோம். இது ஏதோ வட மாநிலத்தில் நடந்தது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை பற்றிலாம் நம்ம டிபேட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா இதை பற்றிலாம் டிபேட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஒரு மீடியாவும் சரியான மீடியா இதை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய, இல்லாட்டி நார்மலாக ஒரு டிபேட் நடத்தக்கூடிய மீடியா இதை பற்றிலாம் டிபேட் பண்ண மாட்டேங்காங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வருதா, இலவச பஸ் பாஸ் இருக்கா, நீங்கள் எதை பற்றியும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம வந்து நிற்கிறோம். இல்லை சார், இப்படிலாம் கொடுமை நடந்துட்டுருக்கே, இது எல்லா இடத்துலையும் தான் நடந்துட்டுருக்கு, நடந்த உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோமா, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் ரகுபதி அவர்கள். அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொய்யே பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்போ பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய செய்திகளை பயன்படுத்தி இங்கே பெண்களிடையே, மாணவிகளிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். அச்சத்தை ஏற்படுத்தல, எல்லாருமே அச்சத்தில் தான் இருக்காங்க. ரகுபதி அவர்கள் தான் கொஞ்சம் விழிப்புடன் பார்க்க வேண்டும். செய்தித்தாளை திறந்தாலே நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளை விட இந்த மாதிரியான செய்திகள் நிறைய வந்து கிடக்கு. அப்போது அங்கே பார்க்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அதை பார்த்து வாசிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை விடுத்துட்டு ஏதோ எதிர்கட்சியாக இருக்கிறவர் என்ன அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார் அப்படிங்கிற டைலாக்கு தகுந்த மாதிரி பழனிசாமி அவர்கள் என்ன பாயசமாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பழனிசாமி அவர்கள் செய்வது என்ன, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அதை தான் கேட்பாங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பாட்டுக்கு பாலியல் வன்புணர்வு, பாலியல் துன்புறுத்தல்னு சொல்கிறீங்க, வழக்குகள் போடப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் குறைந்த பாடில்லையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அதற்கு ரகுபதி அவர்கள் பதில் சொல்கிறாங்க, இல்லை ஒரு பாலியல் வன்புணர்வு துன்புறுத்தல் வந்துருச்சு, அது வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நாங்கள் விசாரித்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும், இது எப்போவுமே நடக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறார். எப்போதுமே நடப்பது சரிதான், ஆனால் உங்களுடைய ஆட்சியில் அதிகமாக நடக்குதே அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார்களே, அதற்கு பதில் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது. ஸோ ரகுபதி அவர்களுடைய பாலியல் புகார்களை வைத்து பெண் குழந்தைகளை அச்சுறுத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொன்ன இந்த விலாசல் அப்படிங்கிற தலைப்பு ஜஸ்ட் கிளிக் பைட் தானே தவிர உண்மை என்னன்னா மக்கள் பயத்துடன் தான் இருக்கிறார்கள். அதை மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அரசியல்வாதிகள் தான் முக்கியமான தலைவர்களுக்கு இல்லை, மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அமைச்சரே, நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க, நம்ம ஃபோட்டோஷூட் நடத்தும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்காங்க போல். மக்கள் பேனிக்காக இருக்காங்க. மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பேனிக் மோடில் தான் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் சமூகத்துக்காக போராடக்கூடிய நபர்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் அந்த ஆட்சி காலத்தில் ரொம்ப பொங்குனவங்கலாம் இப்போ அமைதியாக இருப்பதற்கு காரணம் எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இவங்களுடைய ஆட்சி மாறினால் அவங்க எப்படி பொங்குன்னு பொங்குவாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ எல்லாத்தையுமே புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, யார் யார் என்ன பேசியிருக்காங்க, ஈவன் நான் உட்பட. ஏன்னா நான் கூட நாளைக்கு இந்த ஒரு ஸ்டாண்ட்லேருந்து தவறக்கூடாது. நான் இப்போ மக்களுக்காக பேசுகிறேன்னா மக்களுக்காக தான் கடைசி வரை பேசிகிட்டு இருப்பேன். நாளைக்கு இந்த கட்சி மாறிடுச்சு, இந்த கட்சி செய்வதனால் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சரியான பச்சோந்தி. இதே மாதிரியான மனிதர்களாக நான் வாழ விரும்பவில்லை. ஸோ ஒவ்வொரு மனிதர்கள் பேசுவதும், ஒவ்வொரு அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளையும் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா ட்விட்டரில், இல்லை உங்களுக்கான ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி அதில் டேக் பண்ணிகிட்டே இருங்க. என்னைக்காவது அதெல்லாம் பயன்படும். நீ இப்படித்தானே பேசின, இப்போ ஏன் இப்படி திருப்பி பேசுகிற அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் நம்மளால் அன்னைக்கு கேட்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ்ஐ வேலை என்னாச்சு? இவ்வளோ நாள் நீங்கள் எஸ்ஐ வேலை, நம்முடைய காவல்துறைக்கான எஸ்ஐ வேலைக்கான அந்த தேர்வெல்லாம் நடத்திட்டீங்களே, இன்னும் பணியானை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை பேக்கப் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். ஆமாம், அண்ணாமலை அவர்கள் கேட்பது சரிதான். அந்த எஸ்ஐக்கான ஆணையை நீங்கள் எப்போது வெளியிடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்துதான் டிஐஜி வருண் அவர்கள் தான். இந்த மைக்கு புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க. மைக்கு புலிகேசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சீமான் அவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் டிஐஜி வருண்குமார் அவர்கள். ஸோ டிஐஜி வருண்குமார் அவர்கள் இவரை மைக் புலிகேசி அப்படின்னு சொன்னோன்னா இதை பற்றி கேட்டு சீமான் அவர்களிடம் சில பத்திரிகையாளர்கள் போகிறாங்க. அதுக்கு அந்த பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறாரு சீமான் அவர்கள், சரியாக வாயில் வந்துடும், ஏன்ட்டையும் கேள்வி கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியதானே, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசியல்வாதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிக்கும், குறிப்பாக டிஐஜி காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பெரிய பதட்டம் நாளைக்கு அரசு மாறினால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை.
ஆனால் ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசியல்வாதி இப்படி விமர்சனம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு பண்ணக்கூடாது என்பதுதான் பொருளாக இருக்குமே தவிர இது தனிப்பட்ட விவரமாக தனிப்பட்ட இஷ்யூவாக எடுத்துக்கொள்கிறார் டிஐஜி வருண்குமார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் காவல்துறை அதிகாரி இல்லை, சாதாரண ஒரு மனிதனா சீமானவர்கள் மீது வழக்கை தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வழக்கை நீங்க வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா டிஐஜி வருண்குமார் சொல்லிட்டாரு, இல்ல நான் வழக்கு போட்டதை என்ன வாபஸ் வாங்குறதுக்கா, அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வழக்குக்கான வாபஸ் வாங்கக்கூடிய அந்த நிலைமையில் அவர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். 2026 தேர்தல் சசிகலா அவர்களுடைய தலைமையில் அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தீவிர பக்தர் ஒருத்தர் முருகன் கோவிலுக்கு பறவை காவடி எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது கோவையில் நடந்திருக்கிறது. நீங்க பறவை காவடி எடுத்தாலும் சரி, பால் காவடி எடுத்தாலும் சரி, அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒன்றிணையாவிட்டால் அதிமுகக்கே அழிவு. அது டிடிவி தினகரன் அவர்களுக்கோ இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ கிடையாது. ஒட்டுமொத்தமான அதிமுகக்கு இது சிக்கல். அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கைக்கான ஒரு வேள்விதான் 2026க்கான தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்றம் மலையை அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து பாதிப்படைய வைக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை சண்டை போடாட்டினாலும் வெளியிலிருந்து வர்ற நீங்க தான் அதிகமாக சண்டையை உருவாக்கி விடுகிறீர்கள் என்கிற இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது மதுரை உயர் நீதிமன்றம். ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் அந்த பிரான்ச் என்ன சொல்லுதுன்னா, திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மதுரையை மையம் வைத்து அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட மனுக்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி உடனடியாக திருப்பரங்குன்றத்தை இந்த இந்து அறநிலைத்துறைக்கு இல்லாமல் வேறு யாருக்காவது மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்கிற நிறைய மனுக்கள் வந்திருக்கு. எல்லாத்தையுமே தள்ளுபடி செஞ்சுருக்காங்க நீதிபதிகள். என்னப்பா காங்கிரஸினுடைய மாநில தலைவர், அவருக்கு வந்த கொடுமையை பாருங்களேன். 22 மாவட்ட தலைவர்கள் ஒரு எம்எல்ஏ இப்படின்னு சொல்லி எல்லாருமே டெல்லி விரைந்திருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற கோரி முகாம் அப்படிங்கிறது தான். அப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் மாநில தலைவராக அப்படியே முன்னாடி வருவது யாருக்கும் பிடிக்கல. பொதுவாக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். காங்கிரஸில் யாராவது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சி மாறுது இல்லாட்டி எலெக்ஷன் வருதுன்னு சொன்னால் நேரடியாக டெல்லிக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்களை முன்னாடி நிறுத்துவதற்கும் காங்கிரஸ் கட்சி வளருதோ இல்லையோ எங்கள் ஆட்களுக்கு ஒரு பதவி வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் ஒற்றை கருத்துக்களாக மாறி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இப்போ வந்த செய்திகள். இது மாதிரி இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.